இப்ப என்ன மன்னிக்க போறீங்களா இல்லையா? முதல்ல நீ கீழே இறங்கு. மரியாதை கீழே இறங்கு. நீ போட்ட டைரி பண்ணிக்கலாம். இப்ப இத நீ வாங்கிக்கோ. மெஷின் கெட்டு போச்சு. இங்க பாரு, நீங்க போட வேண்டிய எல்லா ட்ரெஸ்ஸும் இன்னும் துவைக்காமலே இருக்கு. இப்ப என்ன பண்றது? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இப்ப இவ்வளவு துணியும் நான் எப்படி துவைக்கிறது? இந்த வீட்டுல ஹெல்ப்புக்கும் வேற யாரும் கிடையாது. எல்லா வேலையும் நான் ஒரு ஆளே செஞ்சாகணும். என்ன பண்றதுன்னு ஒண்ணு தெரியல. டிங் 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 டிங். அம்மா ஏன் இவ்வளவு கோவமா போறாங்க? இங்க பாரு ஹட்டோரி, சிஷிமாரு பண்ண அட்டகாசத்தினால வாஷிங் மிஷின் கெட்டு போச்சு. நிறைய துணி துவைக்க வேண்டி இருக்கா. இப்ப யாரு துவைக்கிறது? நம்ம காயின் போடுற வாஷிங் மிஷின்ல துணி எல்லாம் போட்டு துவைச்சிட்டு வந்துடலாம். டிங் டிங். வாவ், சூப்பர் ஐடியா ஷின்சோ. அட, இங்க இவ்ளோ மெஷின்ஸ் இருக்கே. நம்மோட வேலை நொடியில முடிஞ்சிடும். ஷின்சோ, சிஷிமாரு. ஒரு நிமிஷம் ஷின்சோ, அந்த பேஜ் திருப்ப கொஞ்சம். இதே பாப்பா சிச்சிமாரு. சாக்லேட் ரோல எவ்வளவு வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உனக்கு சாப்பிடுற விஷயத்தை தவிர வேற எதுவும் தெரியாதா? சாப்பிடுற பொருளை ஒண்ணு போட்டோல பாத்துட கூடாது. அட கெமமாக்கி, நீ இங்கதான் இருக்கியா? நான் இங்க ரெகுலரா தான் வந்துகிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல என்ன ஆச்சு? சோப்பு இல்லையா இல்ல தண்ணி தீந்து போச்சா? விஷயம் என்னன்னு சொல்லி கெனிச்சி. கெனிச்சி, கெமமாக்கி இங்கதான் இருக்கீங்களா? பரவாயில்லையே, எனக்கு வேலை கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்ல. சரி சொல்லுங்க. கெனிச்சி, கெமமாக்கி, உங்க ரெண்டு பேர்ல யாரும் முதல்ல இந்த துணியை துவைச்சு எடுத்துட்டு வர போறீங்க? சொல்லுங்க பாக்கலாம். சார், இந்த கெனிச்சியை நம்பி நீங்க தாராளமா குளிக்க போலாம். உங்க துணியை துவைச்சு காய வச்சு கொடுத்துடுறேன். வாவ், இத கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. சார், அவன் ஃபர்ஸ்ட் டைம் துணி துவைக்க வந்திருக்கான். அவனுக்கு துணி துவைக்கவே தெரியாது. உங்க ட்ரெஸ் கெடுத்துருவான். என்கிட்ட கொடுங்க சார், நான் பக்காவா பண்ணி தரேன். ஏய் கெமமாக்கி, ஏன் என்ன பத்தி இப்படி எல்லாம் சொல்ற நீ? நான் இத ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். நீ புதுசா வந்திருக்கேன்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு ஏன் டென்ஷன்? லார்ட் லபக் சரி சரி போடாதீங்க. கெனிச்சி, இந்தா கெனிச்சி, இத நீயே துவைச்சிட்டு வா. ஆனா ரொம்ப லேட் பண்ண கூடாது. போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். ஓகே சார். நான் வெயிட் பண்றேன். கெனிச்சி, நான் இத உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன். சார் அவங்கிட்ட துணியை கொடுத்துட்டாரு. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏய் கியோ, ஒரு வேலை பண்ணு. காலை காட்டு சீக்கிரம். சொல்லுங்க பாஸ். துணி துவைக்க திறமை வேணும். எவ்வளவு அழகா துவைச்சிருக்குல்ல. இந்த வேலை இவ்வளவு சீக்கிரம் முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல ஷின்சோ. வந்த வேலை முடிஞ்சது. இங்க பாரு, ட்ரெஸ் எல்லாம் பாழாயிடுச்சு. மறுபடியும் துவைக்கணும்ல. ஆனா மறுபடியும் துவைக்க என்கிட்ட பணம் இல்லையே. டிங் 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 டிங். உங்களை காணமே அம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் சாரோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இந்த கியோ பையா பண்ண வேலையை பாரு. இங்க கேட் வந்ததா? டிங் 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 டிங். அடோரி, என்ன எதுக்கு உத்து பாக்குறேன்? நான் ஒண்ணும் பூனை கிடையாது, புரிஞ்சுக்க. அட்டோரி, கெனிச்சி, கெமுமாக்கிய பகிச்சிட்டா என்ன நடக்கும்னு பாத்தீங்கல்ல? சரி ஓகே, சாருக்கு என்ன பதில் சொல்லணும்னு யோசிங்க. கெனிச்சி, எனக்கு என்னவோ சார் உன்ன துவைக்க போறாருன்னு தோணுது. ஒண்ணு பண்ணு, நீ போய் சார் குளிக்கிறதுக்கு அவருக்கு உதவி பண்ணு. அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணி பாக்குறேன். ஓகே ஹட்டோரி. வாங்க சார், வந்து ஜாலியா குளிங்க சார். ஆமா சார், ஜாலியா இருக்கும். ஆனா போதும், டைம் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற எல்லா மிஷினும் ஒரே நேரத்துல ஆரம்பமாகணும். துணி உடனே துவைக்கணும். என்ன எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் சார்.
எனக்கு அவசரமா தூச்சு வருது, நான் போயிட்டு வரேன். அண்ணா, தண்ணியில ரொம்ப நேரம் இருந்து எனக்கு குளிரேத்துச்சு. எனக்கு ட்ரெஸ் கொடுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் ஷின்சு இவ்வளவு நேரம் வரலன்னு போய் பார்த்துட்டு வரட்டுமா? நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் போய் பார்த்துட்டு வரேன். கெனிச்சி, சீக்கிரம் வா. அண்ணா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு. என்னாச்சு? டிங் 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 டிங். சூப்பர் ஐடியா. எனக்கு தெரிஞ்சு துணி காய வைக்க இதான் சரியான வழி. அதனால்தான். யுமிகா ஏன் கத்துற? நீங்க எல்லாம் எந்த நிலைமையில நிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு? எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. அதுக்குதான் எப்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டிங் 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 டிங். Shinzo wants to have the pet cat. Ding ding. வாவ், எவ்வளவு கியூட்டான பூனைக்குட்டி. ஆமால. ஷின்சோ, உன்னோட பூனைக்குட்டி ரொம்ப அழகா இருக்கே. அப்ப இத நம்மளே வச்சுக்கலாமா? அம்மா, இந்த பூனைக்குட்டியை நம்மளே வச்சுக்கலாமா? ப்ளீஸ் மா, சரி சொல்லுங்க அம்மா, ப்ளீஸ். இன்னில இருந்து நம்ம வீட்ல ஒரு புது மெம்பர் வந்தாச்சு. ஆனா அதுக்கு சாப்பாட்டுக்கு நாம என்ன பண்றதுன்னு சொல்லு. சிச்சி மார சாப்பாடுல இருந்து இதுக்கு பாதி குடுத்துடலாமா? என் சாப்பாட்டை நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், முடியாது. எல்லாரையும் நம்ம வீட்லயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளோட பிரச்சனைகள் தான் அதிகமாகும் ஷின்சோ. ஆமா ஹட்டோரி, நீ சொல்றதும் சரிதான். ஏற்கனவே இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கே ரூம்ஸ் பத்தல. இது இந்த பூனைக்குட்டிக்கு இடம் என்ன பண்றது? நீ இத கொண்டு போய் வெளியில விட்டுட்டு வந்துரு. சாரி மியா, என்னால உன்னை வீட்ல வச்சுக்க முடியாது. இங்க உனக்கு வெயில் அடிக்காது, மழை வராது, சரியா தாத்தா? என்னால உன்னை என் கூட கூட்டிட்டு போக முடியாது. என்ன தப்பா எடுத்துக்காத, இங்க இருந்து போயிடு. நீ நல்ல மியானா, இங்க இருந்து போயிடு. என் பின்னாடி வராத. சத்தமே இல்லாம போயிடு சிஞ்சோ. அட, இந்த சாக்லேட் கேக் ஷின்சோக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே ஹட்டோரி. நீ சாப்பிடு, அவன் வரும்போது அவன் சாப்பிட்டுப்பான். காலையில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல, என்ன ஆச்சோ தெரியல. அந்த பூனைக்குட்டியை விட்டுட்டு வரேன்னு போனா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் அவனை கூட்டிக்கிட்டு வரேம்மா. நான் பேஸ்ட்ரீஸ் வாங்க மறந்துட்டேனே.
இந்த டப்பாவை வச்சிடலாம். டிங் டிங், இவ்வளவு பெரிய ஊர்ல ஷின்சோவை எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. அவன் இந்த பக்கம் போயிருக்கான். வா ஹட்டோரி போகலாம். டிங் 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 டிங். அந்த மியாவை காணோம். நல்ல வேளை. அந்த வீரனே எதுக்கும் பயப்படாத. நீ ஒரு நிஞ்சா. ஓடிடு ஓடிடு ஓடிடு. ஓடிட்டேன். இப்ப நீ பின்னால எப்படி வருவ? நான் இங்கிருந்து போறேன். என்ன ஃபாலோ பண்ணாத. நிஞ்சா டெக்னிக்கே போறேன். மியா ஜாக்கிரதை. அச்சச்சோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாட்டிக்கிட்டேனே. நான் இப்ப எங்க இருக்கேன்? இது ஆறு வீடுன்னு தெரியல. இப்ப நான் வீட்டுக்கு எப்படி போவேன்? நான் தொலைஞ்சிட்டேன். நல்ல வேளை நீ கிடைச்சிட்ட. அவன் எப்படி தூங்குறான்னு பாரு. இன்னைக்கு பூரா அந்த பூனையை தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஊரெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தான். பாவம், கொஞ்சமாவது மூச்சு வாங்காத அவனுக்கு. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, சின்ன செல்ல பிராணியா இருந்தாலும் சரி, அதுங்க எவ்வளவு அழகா இருக்கும். அதுங்களை காக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? டிங் டிங். Kenichi likes to spend money in a restaurant. Ding ding. film ரொம்ப நல்லா இருந்தது இல்ல கெனிச்சி? ஹீரோவோட ஆக்ஷன் சும்மா சூப்பரா இருந்துச்சு. நீ வேணா பாரு, இந்த பிலிம் நிச்சயமா ஹிட் ஆகும். சொல்ல முடியாது கெனிச்சி. பசியில சுண்டலி சாடு கூட வருது. வா போய் சாப்பிடலாம். இப்படி எல்லாம் அனாவசியமா பணத்தை செலவு பண்ண கூடாது. நீ கஞ்சோன்னு எனக்கு தெரியும், நான் பே பண்றவா. பேசாம வீட்டுக்கே போய் சாப்பிடலாம்ல. இன்னைக்கு இங்கே சாப்பிடலவா? சூப்பரா ரொம்ப அதிகமா செலவாக போகுது கெனிச்சி. அத பத்தி நீ கவலைப்படாத. வரும்போது நான் அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தேன். இதுல மிச்ச காசு வச்சிருந்தா காணுமே. இப்படிப்பட்ட ஜோக்கெல்லாம் அடிக்காத, எனக்கு பிடிக்காது. அப்படிலாம் இல்ல, நம்ம வரும்போதுதான் அது தொலைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றது கெனிச்சி? அதான்ப்பா நானும் யோசிக்கிறோம். பணம் கொடுக்காம அப்படியே எழுந்து போறதுக்கு இது நம்ம தாத்தாவோட ஹோட்டல் கிடையாது. நீ எப்படி வந்த? நீ ஃப்ரீயா வந்து திங்கதான் நான் கடை வச்சிருக்கேனா? இந்த குண்டோதர நம்ம எலும்பு எண்ணிடுவா போல இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம், நீ சீக்கிரமா வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். தூக்கி ரோட்ல போட்டாச்சு. இன்னொரு வாட்டி மட்டும் வரட்டும், அதை பிரிச்சு பிரிச்சு பிரியாணி பண்ணிடுறேன். பொருட்களை எல்லாம் நான் கடையிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா கெனிச்சி? சீக்கிரம் வா. டிங் 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 டிங். அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா அம்மா வீட்ல இல்ல. ஏதோ கொஞ்சம் வேலையா இருக்குது, வெளியில போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. நேரத்துக்கு ஹட்டோரி வரலன்னா அந்த இடத்துல நான் இருப்பேன். இதுல காற்றே இல்ல. ஆனா நான் இதுல நிறைய பணம் சேர்த்து வச்சிருந்தேன்ல. சாரி, நான் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டேன். நீ தனியா இந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டியா? ஒரு நிஞ்சாவா இருந்துகிட்டு இவ்வளவு சுயநலமா இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி ஆகணும். கெனிச்சி பாவம் அங்க தனியா மாட்டிக்கிட்டு இருக்கான். பணம் கொடுக்கலன்னா கெனிச்சி நிலைமை என்ன ஆகுதுன்னா? நீ கவலைப்படாத. கெனிச்சிக்கு திட்டோ அடியோ விழறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஒரு ஐடியா, எதையாவது வித்து காய்ச்சலாமா? டிங் 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 டிங். நான் என்னோட நெஞ்சா வாழை வித்துடுறேன். ஒரு நெஞ்சா தன்னுடைய வாழை விக்கிறது ரொம்ப அவமானமான விஷயம். ஆனா வேற வழியில வித்துதான் ஆகணும்.
எனக்கு என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? சின்ன பசங்க யூஸ் பண்ற வாழெல்லாம் இந்த காலத்துல யார் வாங்குவா? இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றது? என்னாச்சு அட்டோரி? உன்னோட கல்வியை விக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? உன் வேலை என்னமா அதை மட்டும் பாரு கேமமாக்கி. நாங்க கொஞ்சம் அவசரமா போய்கிட்டு இருக்கோம். உன்னை அப்புறமா சந்திக்கிறோம். செய்யற அட்டோரி, நான் உனக்கு காசு தரேன். உண்மையாவா சொல்ற? நிஜமா நீ எங்களுக்கு பணம் கொடுப்பியா கேமமாக்கி? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அட்டோரி. ஆனா இதுக்கு பதில் நீ ஒண்ணு செஞ்சாகணும். 2 நாளைக்கு நான் சொல்றத நீ கேட்கணும், நான் சொல்றத நீ செய்யணும். என்ன புரிஞ்சுதா? 2 நாளைக்கு நான் சொல்றத நீ செய்யணும். ஓகே? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் உன்கிட்ட இந்த பணம் வாங்க மாட்டேன் கேமமாக்கி. அப்போ உனக்கு காசே கிடைக்காது. இந்த நூடுல்ஸ் கூட சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனா இந்த ஹட்டோரியை காணுமே. இப்ப கொசுவா பாக்க இத்தினு இருந்துட்டு ஏன் கிடைக்க வந்த மக்கள் பண்றியா? பயத்துல கொலை எல்லாம் நடக்குதுப்பா. பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்க முன்னாடி இப்ப நான் இந்த வாளுடைய அற்புதத்தை காட்ட போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா இப்ப உங்க முன்னாடி ஒரு பெரிய அற்புதத்தை நான் நிகழ்த்த போறேன். இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் வித்தா காட்ட கூடாதுன்னு தெரியுமா தெரியாது? அங்கே ஸ்டாச்சுவா சின்சுவா முதல்ல எடுத்து காலி பண்ணிடலாம். எடுக்காதீங்க, நான் அதை குடிக்கணும். இப்ப நான் என்ன பண்றது? இப்போதைக்கு உன்னை விட்டு நாங்க பணம் வாங்கிக்கிறோம். கெனிச்சி வந்தப்புறம் உன்னை திருப்பியும் வாங்கிக்கிறோம். சரியா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இந்த டாகி பார்க்க ஆமா, நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்ன பண்றீங்க? அம்மா கெனிச்சிய காணுமே. கண்ணன் கண்ணமா வெட்டிடலாம். மன்னிக்கணும் சார், என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தானே, அவன் எங்க? வீட்டுல அம்மாவும் இல்ல, பணமும் இல்ல. பணம் ஏற்பாடு பண்ண லேட் ஆயிடுச்சு. கடைசியில அம்மாவை பார்த்துட்டேன். அதனாலதான் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன். ஒரு ஃப்ரெண்டுக்காக நீ இவ்வளவு பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப நேர்மையா வேற நடந்திருக்கீங்க. இருந்தாங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாவே தரேன், சாப்பிடுங்க. எவ்வளவு டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல ஷின்சோ? உண்மைக்கும் நேர்மைக்கும் எப்பவும் மதிப்பும் மரியாதையும் இருக்கு. மறந்துடாதீங்க. The Bubble War. Ding ding. ஹட்டோரி, ஹட்டோரி, எங்க இந்த ஹட்டோரிய காணுமே? அம்மா, எங்கேயாவது ஹட்டோரிய பாத்தீங்களா? அவன் எங்கன்னே தெரியல கெனிச்சி. இல்ல ஷின்சா ஷிஷிமாருவ கூட காணுமே. எங்க போயிட்டாங்க? என்னை விட்டுட்டு எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? இவ்ளோ பபிள்ஸ் வருது. ஹட்டோரி, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீ படிச்சுக்கிட்டு இருந்த, அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு உன்கிட்ட சொல்லல. சூப்பர், நீ அழகா பெரிய பபிள் விடுற. இப்ப நான் அனுப்ப போற பபுல பார்த்து நீ ரொம்ப மயங்கி விழ போற பாரு. என் மேல விழுகிறாத. ஹட்டோரியை காணோம். நான் இங்க இருக்கேன் கெனிச்சி. ஹட்டோரி, நீ அத நான் நெஞ்ச டெக்னிக் மூலமா செஞ்சேன். அதுல என்னோட நிழல தான் அனுப்பி இருந்தேன். நீ நான் தான் அதுக்குள்ள இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா அந்த நேரத்துல நான் மேல எல்லாம் இருந்தேன். வாவ், இந்த டெக்னிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஷின்சோ, ஷிஷிமாரு, வாங்க கீழே வாங்க. இன்னும் கூட உங்க 2 பேருக்கும் சரியா பெல்ட் அடிச்சு வர தெரிய மாட்டேங்குது. இந்த ஷின்சோ, இப்ப நீ பபிள் விட்டு காட்டு. சூப்பர் சூப்பர்.
சொன்ன மாதிரியே சூப்பர். இப்ப நான் உனக்கு வித்தியாசமான ஷேப்ல நிறைய பபிள்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே? இப்போ இதுல ஒரு ரிங்க உருவாக்கலாம். நானும் ட்ரை பண்றேன் ப்ளீஸ். டிங் டிங். இங்க பாரு. என்ன சிஷிமாரு பயந்துட்டியா? எப்படி இருந்தது என்னோட முட்டையை உடைச்ச? நான் ஒன்னும் சும்மா இருக்க மாட்டேன். அட நான் உனக்கு காட்டினது ட்ரைலர் தான். இப்ப பாரு மெயின் பிக்சரு. அந்த பபுல உன் உடம்புல இருந்து எடுத்துட்டேன்னா நீ பெரிய டேலண்ட்னு நான் ஒத்துக்கிறேன். சிஷிமாரு பபுல்ல இருந்து வெளியில வா. என்ன பிசு பிசு உடம்பா விட்டுக்கிட்டு வர. என்ன ஃபர்ஸ்ட் பார்ட் போதுமா இல்ல இன்னும் செகண்ட் பார்ட் வேணுமா? இந்த கெமுமாக்கி திருந்தவே மாட்டான். அட கெமுமாக்கி, நீ மரத்து மேல என்ன பண்ற? கீழே விழுந்துருவ, இறங்கி வா. எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல, நீ முதல்ல கீழே இறங்கு. சரி சரி ஓகே ஆண்டி, நான் கீழே இறங்குறேன். ஆனா எப்படி இறங்குறதுன்னு தெரியலையே. ஓ பயமா இருக்கு. ஆமா ஆண்டி, கையில அடிபட்டிருக்கு, கால்ல அடிபட்டிருக்கு. ஓ என்ன கெமுமாக்கி இது? நீ எதுக்காக மரத்து மேல ஏறன்னு சொல்லு. நானும் ஃபர்ஸ்ட் மரத்து மேல ஏற மாட்டேன்னு தான் சொன்னேன் ஆண்டி. ஆனா கெனிச்சி தான் மரத்துல ஏற சொன்னான். கெமுமாக்கி ஏன் இப்படி போய் சொல்ற? கெனிச்சி மறுபடியும் என்ன அடிக்காத ப்ளீஸ், எனக்கு வலிக்குது. இவன் அடிச்சியா? அவன் புலகுறான். நீ தான் போய் சொல்ற. தேவையில்லாம மரத்து மேல ஏற வச்சு இப்ப பாரு அவனுக்கு கையிலயும் காலையும் அடிபட்டு போச்சு. ஹட்டோரி, நீயும் இதை பார்த்துட்டு சும்மா இருந்தியா? எனக்காக அவங்களை எதுவும் திட்டாதீங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக விட்டுருங்க ஆண்டி. ஓ பாத்தீங்களா, கெமுமாக்கி இப்போ உங்களுக்காக தான் சப்போர்ட் பண்றான். கெனிச்சி, இவன் எவ்வளவு நல்ல பையன், இவனை போட்டா நீ அடிச்ச? கெமுமாக்கி, இவங்க பண்ணதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா செல்லம். நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. ஓகே ஆண்டி, நீங்க சொல்றீங்களேன்னு நான் வீட்டுக்கு போறேன். பாய். நல்லதுக்கே காலம் இல்லப்பா. அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது, அதனாலதான் அவன் பேச்ச நம்பிட்டாங்க. முதல்ல நாம அவனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு யோசிக்கணும். அதை விட்டு வேற எதுவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி அவனை நான் சும்மா விட மாட்டேன். இந்த முறை நம்ம ஒரு மாஸ்டர் பிளான் போடணும். கெமுமாக்கி, நாம சும்மாவே விடக்கூடாதானா? அடுத்த முறை அவன் நம்மள பாக்கும்போது தலை குடின்னு அந்த மாதிரி பிளான் போடு. அவன் பபுல வச்சுதான் பிரச்சனையை ஆரம்பிச்சான். அதே பபுல வச்சு நம்ம பிரச்சனையை முடிச்சிடலாம். சாரிப்பா, ரூட் மாறிடுச்சு. ஹட்டோரி, நீ என் கூட சண்டைக்கு வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப பாரு, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். வளவளன்னு பேசுறத நிறுத்து கெமுமாக்கி. உன் டேலண்ட் எதுவோ காட்டு. சரி சரி, ரொம்ப ஆசைப்படுற, இரு காட்டுறேன். வாங்கிக்க. டிங் டிங், அவன் மொத்த பிளானோட வந்திருக்கான் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இன்னும் நான் காட்ட வேண்டியது நிறைய இருக்கு. இவன் பபுல்ல என்னமோ கலந்திருக்கானே. எப்படி இருக்கு என்னோட மிளகாத்தூள்? நீ இதை எதிர்பார்க்கல, இன்னும் நிறைய இருக்கு. இரு பாரு. மொத்தத்தை எடுத்துட்டாங்க. நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்க ஹட்டோரி, இப்பவே உன்னை நான் காப்பாத்துறேன். என்னுடைய பபிள்ஸ் எல்லாம் இப்ப ஹட்டோரியாவே மாறணும். என்ன இது, இவ்வளவு ஹட்டோரி வராங்க, எப்படி வந்தது? என்ன நடக்குது இங்க? எவ்வளவு ஹட்டோரி? இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஹட்டோரி வேணாம், விட்டுரு. தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுரு ஹட்டோரி. அவனை எப்படியோ துரத்திட்டேன். ஆனா இதுல இருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியலையே. இது வேற ஒட்டிக்குதே, பிசு பிசுன்னு இருக்கு. டிங் டிங். Kenichi wants to bring home a rat. Ding ding. Hi Yumiko. Hi Kenichi. என்ன கெனிச்சி, பேக வச்சுக்கிட்டு இங்க எங்க சுத்திட்டு இருக்க? நான் மார்க்கெட் போயிட்டு வந்தேன். ஆமா இது என்னது? இதோ பாரு. ஆமா இதே எடுத்துட்டு போற. இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண எலி இல்ல, ஆம்ஸ்டர் எலி. ஆஸ்திரேலியா. ஆமா சார், நான் இதை கேட்டேன்.
சொல்றாரு. சார் இத வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாராம். ஏன் இத பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா கெனிச்சி? இல்லையே. இந்த மாதிரி ஹாம்ஸ்டரையும் ராட்டையும் ஒன்னா ஒர்க் பண்ண வச்சா அதுல இருந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும் சார் சொன்னாங்க. தேவையில்லாம ஏன் பேசிட்டு இருக்க யுமிகோ? கெனிச்சிக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. வா வா சாரு கிட்ட இதை எடுத்துட்டு போய் கொடுப்போம். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீ சொன்னது சரிதான் கெமமாக்கி. ஆமாமா நேரம் இல்ல, சீக்கிரம் வா போலாம். கெமமாக்கி இவ்ளோ ஹாம்ஸ்டர் சரியா இருக்குமா? போதும். இந்த புக்ல ராட்ட பத்தி டீடைலா எதுவுமே போடலையே. ஆனா அவங்க 2 பேரும் அப்படித்தான் சொன்னாங்க. ஒருவேளை நீ ஏதாவது தப்பா கட்டிருப்பா. ஹாம்ஸ்டர் அவ கையில வச்சிருந்தா? ஆமா ஷின்சோ, யூமிகோ ஆன்ஸ்டரை தான் கையில வச்சிருந்தா. நீ சரியான லூச்சுன்னு யுமிகோக்கு தெரிஞ்சிருக்கோம். அதான் அவனை ஏமாத்திட்டு போயிட்டாள். யூமிகோவை பத்தி இவ்வளவு கேவலமா ஏன் முன்னாடியே சொல்றியா? அது சரி, இப்போ நீ என்ன பண்ண போற? நானும் ஆன்ஸ்டர் வாங்க போறேன். நான் இப்போ அம்மா கிட்ட கேக்குறேன். மம்மி ஓகே சொன்னாங்க. ஆன்சர் இல்ல, அடிக்காம இருந்தா சரி. ஆமா. வா போலாம். ஏற்கனவே நம்ம வீட்ல நிறைய பேர் இருக்கோம். இது நமக்கு அதிகாரியா? யூமிகோ வாங்கிருக்காமா. யுமிகோ ஆம்ஸ்டர்ஸ் வாங்குனா நீ வாங்கணும்னு சொல்ற. நாளைக்கு அவ யாரை வாங்கினா அதையும் வாங்குவியா? இந்த விஷயத்துல அம்மா அவ்வளவு லேசா ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா சொன்னேன். ஆனா நீ ராட்ட வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அம்மா ஈஸியா உனக்கு பர்மிஷன் கொடுக்கற மாதிரி நாம ஏதாவது பிளான் பண்ணணும். சூப்பர் ஐடியா. முதல்ல என்ன பண்றதுன்னு நாம கொஞ்சம் யோசிக்கலாம். இருங்க இருங்க இருங்க, நான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஐடியா இருக்கு. சீக்கிரம் சொல்லு, ரீல் ஓட்டாத. Ninja hamsters. வாவ் சூப்பர். ஆம்ஸ்டர்ஸ்லாம் பாடினா யூமிகா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஒரு நிமிஷம் நில்லு கெனிச்சி. ஏன் என்னாச்சு? இந்த புக்ல இன்னும் சில விஷயங்கள் எழுதி இருக்கு. இரு நான் உனக்கு அதை படிச்சு காட்டுறேன். என்ன எழுதிருக்கு? அதாவது ராட்டால எப்பவும் பாடவே முடியாதான். பரவாயில்ல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சிச்சிமாரி கிட்ட ஐடியா இருக்கா? அது என்னன்னு கேட்டு பாப்பானா? சரி சரி, பில்டப் பண்ணாம ஐடியாவை சொல்லு. ஆக்சுவலா என்னன்னா, அண்ணன்களே அவங்களோட தங்கச்சிகளே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ரேஸ் காட்ட போறேன். அதுல கலந்துக்க போறவங்க ஆம்ஸ்டர்ஸ். கெட் செட் கோ. அப்ப நிச்சயமா அம்மா கிட்ட திட்டு விழும். ராட்டா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு அம்மாவை எப்படியாவது நம்ப வைக்கணும். புரிஞ்சுதா சிச்சிமாரு? ஆமா, ஹட்டோரி சொல்ற மாதிரி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அம்மாவும் ஒத்துக்குவாங்கல்ல. எனக்கு ஒண்ணும் தோணல. நீங்க ஏதாவது யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுக்கோங்க. என்ன செய்யலாம்? ஐடியா, சார் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் நாமளும் செய்யலாமே. அதுகளை வச்சு பவர் ஜெனரேட்டர் உருவாக்கலாம். ஆனா அது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. டிங் டிங். அந்த கஷ்டமான வேலையை நாம ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். நிஜமாவா? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க 2 பேரும்? உங்களை வரவேற்கிறோம் அம்மா. இதெல்லாம் என்ன ஹட்டோரி? உங்களுக்கு ஒரு புது டெக்னிக்க காட்ட போறோம். என்ன டெக்னிக்? இந்த டெக்னிக்கால உங்களுக்கு மாச பட்ஜெட்ல மிச்சமாகும். உங்க வேலை கூட ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அத பாக்க நீங்க விரும்புறீங்களாமா? அப்படின்னா கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அது என்னன்னு காட்டு. ஷிஷிமாரு. புரிஞ்சது. நான் நெஞ்சா டெக்னிக் மூலமா ஆம்ஸ்டரா மாற போறேன். ஷிஷிமாரு இப்ப ராட்டா மாறிட்டான். அவனோட சாகசத்தை தான் இப்ப பார்க்க போறீங்க. நான் என் வேலையை இப்ப ஆரம்பிக்கட்டுமா? சுத்துது சுத்துது, நல்லா சுத்துது சுத்துது சுத்துது. என்னம்மா இது ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? பாத்தீங்களா? ஷிஷிமாரு அதை ஓட்ட ஆரம்பிச்ச உடனே 3 விஷயம் கரண்டால செயல்படக்கூடியது கரண்டே இல்லாம செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? ஆம்ஸ்டர்ஸ் வீட்ல வச்சுக்கிட்டா எவ்வளவு நல்லதுன்னு தெரியுது. அப்ப அக்செப்ட் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா. இன்னைக்கே அந்த ஆம்ஸ்டர்ஸ் நம்ம ஷிஷிமாருவோட சேர்ந்து வேலை செய்ய வச்சிருந்தோம். சரியா? என்ன மாட்டி விட்டுட்டீங்க. நீங்க அந்த ஆம்ஸ்டரை பத்தி பேச வந்திருக்கீங்களா? ஆமா சார், அதுங்களை வச்சு நிறைய வேலை பண்ணலாம். சரி, அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் 2 பேரும் உள்ள போங்க.
என்ன எல்லாம் அசையாம சிலையா நிக்குதுங்க? பாத்தியா என்கிட்ட எவ்வளவு ஹாம்ஸ்டர்ஸ் இருக்குன்னு? நீங்க 2 பேரும் அந்த பொருளை கொண்டு வரவே இல்லையா? இல்ல சார், நாங்க நல்லா தேடினோம், ஆனா எங்கேயுமே கிடைக்கல. இந்த மாதிரி ஹாம்ஸ்டர்ஸ் இல்லையா சுறுசுறு பாக்கிறதுக்கு எந்த மருந்தும் இல்ல. ஐம் சாரி. உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நாங்க இந்த ஊர் ஃபுல்லா அலைஞ்சோம் சார், ஆனாலும் எங்களுக்கு கிடைக்கல சார். நீங்க இந்த ஹாம்ஸ்டர் இல்லையா எப்படி சார் வேலை பண்ண வைப்பீங்க? அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கேப்ல நழுவிடலாம். டோரி, எங்க போற? ஆமா, நீங்க 2 பேரும் இந்த ஹாம்ஸ்டர்ஸ் வச்சு ஏதோ பண்ணலாம்னு சொன்னீங்களே, என்னது அது? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வந்துருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. உங்களுக்காக இங்கே வெயிட் பண்றோம். மறுபடியும் அங்க போவோம். உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? அங்க போனா அப்புறம் நாம தான் வேலை செய்யணும், புரியுதா? Elder brother becomes younger brother. Ding ding. அவன் தன்னோட சக்தியெல்லாம் பயன்படுத்தி குட்டியாகி அந்த ராட்சசனை அழிச்சிட்டான். அந்த மாதிரி நம்மளால குட்டியாக முடியாதுல்ல? எனக்கு என்ன தெரியும்? ஏன் நம்ம கிட்ட தான் நிஞ்சா பவர்ஸ் இருக்கு. அண்ணா அண்ணா, இது என்ன போட்டுருக்குன்னு பாருங்க. அவன் தன்னோட சக்தியை பயன்படுத்தி குட்டியானானா. ஓஹோ, காரணம் அவன் ஒரு சாமுராய், நிஞ்சா கிடையாது. ஹட்டோரி, நீ சொல்றத பார்த்தா அந்த போர் வீரனை விட நீ தாண்டவ மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவானா. எனக்கு நீங்க அந்த மாதிரி குட்டியாய் காட்டினானா சரியா? என்ன பிரச்சனையில மாட்டி விடுறதே கெனிச்சிக்கு வேலையா போச்சு. டிங் டிங். இது நல்ல ஐடியா வச்சே. சரி சரி, இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு சாகசம் செஞ்சு காட்டுறேன், ஓகேவா? நிஜமா செஞ்சு காட்டுவீங்களா? உண்மையாவ சொல்ற? ஆமா, என் சின்ன தம்பி என்கிட்ட ஒன்னு ஆசையா கேட்கும் போது அதை நான் செய்யலன்னா அப்புறம் நான் என்ன அண்ணன்? ஹட்டோரி, உன்னால முடியுமா? பார்க்கலாம். என் சாகசத்தை பார்க்க கெமுமாக்கியும் யுமிக்கும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஹட்டோரி, எடா கூடமா எதுவும் ஆயிடாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. முதல் வேலையா நான் அந்த கெமுமாக்கிய இங்க இருந்து ஓட ஓட துரத்த போறேன். அப்பனா சரி. கமான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கை தட்டி ஹட்டோரிய உற்சாகப்படுத்துங்க. கவனமா பாருங்க. டிங் 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 டிங். நிஞ்சா டெக்னிக்கால சின்னதாக போறேன். ஏதோ பண்ணி காட்டுறேன்னு சொன்னானே, எங்க போயிட்டான்? ஹலோ, நான் தான் உங்க ஹட்டோரி. அடையாளம் தெரியுதா இது எப்படி நடந்துச்சு? பயபுள்ளைக்கு பயம் வந்து ஒதுங்குறா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த உருவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஷின்சோ ஆசைப்பட்டா, அதான் இப்படி பண்ண. வாங்க வாங்க, இப்போ இதே மாதிரி பண்ணி காட்டுறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு, எனக்கு பயமா இருக்கு. நான் வரேன். ஹட்டோரி, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நாடகத்தை இதோட நிறுத்திக்கலாம். இப்போ என்னோட உண்மையான உருவத்துல வந்துடுறேன். டிங் டிங். இத செய்ய நிறைய சக்தி வேணும். சும்மா சும்மா இத பண்ண முடியாது. எல்லாரையும் கவுத்துட்டோம். என்னால அதை நம்பவே முடியல கியோ. நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஹட்டோரி உண்மையிலேயே மிகப்பெரிய சக்தியானவன், என்னை விட திறமையான நிஞ்சா. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா நானும் ஒரு திறமசாலியான நிஞ்சா தான். என்னாலயும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். போட்டி ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இல்ல, இங்க இல்ல, அங்க இல்ல, எங்கேயுமே இல்ல. ஐயோ, எதுலயுமே இது போடல. எங்க இருக்குன்னு பாரு. அதை எப்படியாவது நம்ம கட்டே தீரணும். வாங்க பாஸ், கெனிச்சிட்டுக்கு போலாம். அது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாது. இவங்களுக்கு நான் இப்ப எப்படி புரிய வைக்கிறது? கெமுமாக்கியும் வந்துட்டான். இப்ப ஒரு வழி பண்ண வேண்டியதுதான். பார்க்கலாம். டிங் டிங். நீங்க கேட்டதை நான் செய்யறேன், ஆனா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டிங் 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 டிங். வாங்க, முதல்ல ஸ்வீட் சாப்பிடலாம். எனக்கு என்னமோ இந்த ஸ்வீட்ல இன்னொருத்தருக்கும் பங்கு இருக்கும்னு தோணுது. எதுக்கு வேஸ்டா ஷேர் பண்ண பாக்குற? அந்த நபருடைய பேர் சொல்லுங்க சொல்லுங்க. வெளியில நிக்கிற கெமுமாக்கியோ கியோ வந்தா. அதோ
அதாவது அட்டோரி சும்மா உன்னை பாத்துட்டு போறேன்னு வந்தேன். எப்படி இருக்க? சரி வாங்க இப்ப எல்லாருமா சேர்ந்து இந்த ஸ்வீட்டை பங்கு போட்டு சாப்பிடலாம். ஆனா ஒரு விஷயம் கவனத்துல இருக்கட்டும், நான் சொல்ற வரைக்கும் ஸ்வீட் சாப்பிடுங்க, கண்ணை திறக்காதீங்க, இல்லனா பிரச்சனை ஆயிடும். எல்லாரும் ஸ்வீட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, சொன்னதை மறக்காதீங்க, கண்ணை திறக்க கூடாது, புரியுதா? போதும், இப்ப எல்லாரும் கண்ணை திறக்கலாம். என்னது ஜன்னல் அவ்வளவு உயரத்துல இருக்கு? புக் ஷெல்ஃப் கூட இவ்ளோ ஹைட்டா இருக்கு. என்ன இப்ப சந்தோஷமா உங்களுக்கு எல்லாம்? அண்ணா எங்களை பழைய மாதிரி ஆக்கிடுங்க. கெமமாக்கி ஹட்டோரிய சந்தேகப்பட்டால. மன்னிச்சிரு உன்னை நான் சந்தேகப்பட்டுட்டேன். இன்னைக்கு இந்த ஒரு ஆண்டா பழைய மாதிரி ஆக்குங்க. டிங். சரி அப்படின்னா மறுபடியும் எல்லாரும் கண்ணை மூடுங்க. சரி. இப்ப எல்லாரும் கண்ணு திறக்கலாம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுறியா ஷின்சோ? நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம் இத. நான் இதை விட மாட்டேன். ஐயோ, வா, இங்க இருந்து escape ஆகலாம். அவன் எடுத்துட்டு போட்டோம், விடு. நீங்க என்ன குட்ட ஸ்வீட் அவ எப்படி எடுத்து போனா போது, விடு ஷின்சோ. வா நம்ம குதிரை விளையாட்டு விளையாடலாம். நம்ம சின்னவங்களுடைய சந்தோஷம்னு வரும்போது நம்ம எதையும் பார்க்க முடியாது, அவங்க சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான். ஹட்டோரி இன்னைக்கு கெமமாக்கிக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை அவ வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டா. என்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா. எவ்வளவுதான் சாப்பிடுறது வாய்க்கே பத்தல. முதல்ல நான் சாப்பிடுறேன். Shinzo's Tooth Decay. Ding ding. ஷின்சோ நெல்லு எங்க ஓடு? ஷின்சோ இப்ப நீ கீழே வர போறியா இல்லையா? உனக்கு ஒண்ணும் ஆகலையா? என்ன மன்னிச்சிரு. குழந்தை இந்த மாதிரி பண்றிய, உனக்கு புத்தி இல்ல, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்னது? இந்த மாதிரி சொன்னா சிறுபையன் பார்த்தா ஆனா முறைக்கிறேன். எனக்கு என்னத்துக்கு வம்பு? காட்டி கொடுத்துருவோன்னு வச்சுக்கோ. பல்ல இவ்வளவு சுத்தம் இருக்கு. என்னோட சொத்து பள்ளி இப்ப ஏன் கையில? சாப்பாடு நல்லா இருக்கா ஷின்சோ? ஷின்சோ பேசுற மூட்ல இல்ல போல இருக்கே. ஷின்சோக்கு தொல்லையா இருக்க சத்தத்துல நான் இன்னைக்கு எடுத்துட்டேன். அதை எடுக்கும் போது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஓகே ஓகே, என்ன மன்னிச்சு ஷின்சோ. நீ ரொம்ப சுலபமா வலியே இல்லாம அவன் பல்ல எடுத்துட்ட. நானா இருந்தா இந்த குச்சியை வச்சு அவன் பல்ல எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? சுபாமியோட சொத்த பல்ல எடுத்து உனக்கு நல்லதான் பண்ணிருக்கா. இந்த ஓட்ட பல்ல வச்சு என்ன பண்ண? ஓட்டை இல்ல, ஜன்னல். ஆனா ஹட்டோரி உன்னை கிண்டல் பண்ணதா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அண்ணா என்ன கிண்டல் பண்ணாரா? கெஞ்சி ஒண்ணு வாயே. அது பாத்து என்ன பண்ற சுபாமி? மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஹட்டோரியோட ஒரு பொருள் இருக்கு. என்னது காட்டு? அவ்வளவு சீக்கிரம் காமிச்சிருவேனா? காட்டு ப்ளீஸ். ஒழுங்கா கேட்டா நீ கொடுக்க மாட்டேன். நிஞ்சா டெக்னிக்ஸ். நிஞ்சா டெக்னிக் முடிஞ்சிருச்சு. இந்த போட்டோ உனக்கு எங்க கிடைச்சது கெனிச்சி? இந்த போட்டோவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே.
அதுல அவனோட சொத்த பல்ல பாத்தியா? ஐயோ என்னது ஹட்டோரியோட பல்லுக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளாவே அவன் பல்வலில அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் மாட்டிக்கிட்டனா? ஹட்டோரி என்கிட்ட இத பத்தி சொல்லாம என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான். உன்கிட்ட நான் என்ன சொல்லல சுபாமி? ஹட்டோரி நீயா? என்னாச்சு சுபாமி? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இப்போ ஹட்டோரி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னா ஹட்டோரியும் செஞ்ச மாதிரி கத்துக்கிட்டே ஓடிடுவான். இவனை எப்படியாவது கூட்டிட்டு போகணும். ஹட்டோரி, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன்? நாளைக்கு நீயும் நானும் சண்டை போட போறோம். நில்லு. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? பிளான் படி எல்லாம் கரெக்டா நடக்குது. ஆமா ஆமா, எனக்கு சுபாமைய பத்தி நல்லா தெரியும். அவள சீக்கிரத்துல தோல்வி ஒத்துக்க மாட்டா. நாளைக்கு இருக்க அண்ணாக்கு தீபாவளி. அண்ணா ஏன் இங்க வரல? நான் இங்க வருவேன்னு உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியுமா? நீங்க எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தனை எதுவும் பண்ணலையே. எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. என்னன்னு பாத்துடுறேன். டிங் டிங். சுபாமே, நீ கோவப்படுற அளவுக்கு நான் எதுவுமே செய்யலையே. ஏன் கோவமா இருக்க? சொல்லு சுபாமே. ஹட்டோரி, பேச்சு குறை, சண்டை போடுவா. சண்டை போடவா? ஆனா எதுக்கு சுபாமே? இப்ப தெரியும் இந்த சுபமே யாருங்க. டிங் டிங். ஹட்டோரி இன்னைக்கு காலி. நம்மளால மாட்டணும். சும்மா விஷயத்த சொல்லாம இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? போதும், நிறுத்து. நில்லு சுபாமே. என்ன ஆச்சு? திடீர்னு உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? பாவம் ஹட்டோரி, நான் ஏன் இப்படி பண்றேன்னு தெரியாம இருக்கா. சரி, இப்ப மேல போயிட்டு ஹட்டோரியோட பல்ல புடுங்கிட வேண்டியதான். வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏன் இப்படி இருக்க? என்னதான் ஆச்சு? கொஞ்சம் அங்க இங்க சும்மா இரு. கவலைப்படாத ஹட்டோரி, நான் உன் பல்ல புடுங்கணும். இதை வச்சு உனக்கு வலிக்காம ஈஸியா எடுத்துடுறேன். பயப்படாத ஹட்டோரி, உனக்கு வலியே தெரியாது. அடங்க, இது அப்படியே நில்லு. எதுக்கு இப்படி நல்ல பல்ல எடுக்கணும்னு நினைக்கிற?